If the biggest circle is cut from a square, ஸோ ஒரு ஸ்கொயர் இருக்குது, அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சர்க்கிள் வந்து கட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கொயரோட சைடு வந்து 14 யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த சர்க்கிளை கட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ரிமைனிங் ஏரியா, அந்த ஸ்கொயரில் இருக்க ரிமைனிங் ஏரியா தான் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா இந்த ஏரியா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஸ்கொயரோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். ஒன்றுனா பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு ஸ்கொயரோட ஏரியா. ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர். இங்கே ஒரு சைடு என்ன? 14. ஸோ 14 ஸ்கொயர். 14 14 சார் 4 4 are 16, remainder 1, 1 4 are 4, 5. So again 1 14 are 14, 6 9 1. ஸோ அப்போது 196. அடுத்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்த்தலாமா? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பார்க்கணுன்னா முதல்ல ரேடியஸ் தெரியணும். இந்த சர்க்கிள் நோட் பண்ணுங்களேன். இந்த சர்க்கிளில் 2 எட்ஜஸ்மே ஸ்கொயரை தொட்டிருக்கு. ஸோ அப்போது இந்த டிஸ்டன்ஸ் தான் டயமீட்டர். ஸோ இந்த டயமீட்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சைடு ஆஃப் த ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எவ்வளோ? 14 யூனிட்ஸ். ஸோ அப்போது டயமீட்டர் ஈக்குவல்ஸ் 14 யூனிட்ஸ்னா ரேடியஸ் ஈக்குவல்ஸ் d/2. அப்போ 14/2. அப்போ ரேடியஸ் ஈக்குவல்ஸ் 7 யூனிட்ஸ். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் போயிடலாமா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர். பையோட வேல்யூ என்ன? 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர், 7 இன்ட்டு 7. ஸோ 7 7 கேன்சல் ஆகிடும். 22 இன்ட்டு 7. 7 2s are 14, remainder 1. 7 2s are 14, 14 plus 1 15. ஸோ 154. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கிடச்சிச்சு, ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கிடச்சிச்சு. எனக்கு ரிமைனிங் ஏரியா வேணும்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன? 196 மைனஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன? 154. ஸோ 196 மைனஸ் 154 போட்டால் 2 4. ஸோ 42 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ அது இருக்குது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது 42 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இந்த மாதிரி சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த விஷயத்தில் ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கேட்குறாங்க? சர்க்கிளோட ஏரியா கேட்குறாங்களா, இல்லை ஸ்கொயரோட ஏரியா கேட்குறாங்களா, இல்லை ஸ்கொயரில் இப்போ பார்த்த மாதிரி அந்த சர்க்கிளை தவிர மிச்ச ஏரியா கேட்குறாங்களான்றதை நோட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஒரு முக்கியமான கீ பாயிண்ட்டு, இந்த டயாமீட்டர் ஆஃப் சர்க்கிளும் இந்த ஸ்கொயரோட ஒரு சைடும் ஈக்குவல் அப்படின்றது தான். ஓகேவா? பாய் காய்ஸ்.